ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கலை, எனக்கு குழந்த பிறந்திருக்கு, நான் தேங்காய் சேர்க்கக்கூடாது. அதில் புளி கரைச்ச தண்ணியை ஊற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு பேன் வச்சு கத்திரிக்காயை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா செவர வைங்க. அது நல்லா செவந்ததும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா செவந்து வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டு உடையாமல் கிண்டி விடுங்க. உடையக்கூடாது. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு சிம்மிலே வச்சு வேக வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சாதத்தோடு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.